ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியூசிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓடிஐடி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சைட் வந்துங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் சைன்அப் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரு, மெயில் ஐடி ஆட் பண்ண சொல்லுவாங்க. மெயில் ஐடி தேவைப்படாது, மொபைல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கும், அது கொடுத்து கண்டினியூ கொடுத்துங்க. கொடுத்தோன்னா உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. அதில் உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துங்க. ஆதாரில் எப்படி இருக்கோ அது பிள்ளையே கொடுத்துங்க. அப்போ தான் பின்னாடி எதுவும் எரர் வராது. நானும் அதை போல் கொடுத்துக்கிட்டு ரீசன்ட் ஓடிபி இருக்குது பாருங்கள் கீழே, இந்த ரீசன்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னா, ஓடிபி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஓடிபி 6 டிஜிட்டலில் வரும். அதை கொடுத்துட்டு வெரிஃபைனு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து திரும்பி லாகின் பேஜ் பேக் வந்துடும். பேக் வந்தோடனே இப்படி தான் இருக்கும். அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் இருக்கு பாருங்கள், நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஃபார்ம் 6ன்னு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா இப்போ அங்கே கொடுத்தீங்க பார்த்தீங்க மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பரு ப்ளஸ் கேப்சா கீழே கொடுத்து வெரிஃபை லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜ்னா திரும்பி மெனு பேஜுக்கு வந்துட்டு திரும்பி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளார வந்துடும். இப்போ வந்து லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கு தமிழ் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா தமிழ் கொடுத்துங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்னு இருக்கும். தமிழை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழில் மாறிடும். உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ண. இப்போ மாநிலம் கேட்பாங்க, தமிழ்நாடு கொடுத்துங்க. அடுத்து டிஸ்ட்ரிக் கேட்பாங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சட்டமன்ற தொகுதி, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன சட்டமன்ற தொகுதியோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், பக்கத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் என்னென்னு வந்துடும். அப்போ நாடாளுமன்றம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் வந்து நியூ ஓட்டரா இல்லை ஆல்ரெடி இருந்தீங்க இப்போ இல்லை அப்படின்னா செலக்ட் பண்ணிங்க. நியூ ஓட்டர்னே செலக்ட் பண்ணிங்க. இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறோம். கொடுத்துட்டு கீழே அடுத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த இதுக்கு போகும், இல்லைன்னா போகாது. அடுத்த கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும். அதில் வந்து உங்கள் நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த நேமை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி டைப் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோ கேட்பாங்க. ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போட்டு ஃபைல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணோன்னே இப்படி வந்துடும், ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினர்கள் பேர், அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பேர் யாராச்சும் கேட்பாங்க. அந்த பேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது யாருன்னு செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணுங்கள். தந்தையா, தாயா, கணவரா, மனைவியான்னு கேட்பாங்க. அதில் யார் பேர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் கீழே போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். அப்போ போடுற பாருங்க, நான் கீழே நார்மலாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாருங்கள் தமிழில். அதுமாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழோட டைப் பண்ண தேவைப்படாது. இது மிஸ்டேக் இருந்தால் மட்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், உங்கள் நம்பரா இல்லை மேலே குறிப்பிட்ட உறவினர் நம்பரானு கேட்பாங்க. உங்கள் நம்பரை கொடுத்துங்க, அதான் சேஃபு. கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிங்க. மெயில் ஐடி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவைப்படாது. அதுக்கப்புறம் கீழே வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் பாருங்க, அது கொடுத்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் டேட் ஆஃப் பர்த் பார்த்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்கள் ஏஜுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. அது என்னென்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே உள்ளதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணிட்டு ஆவணத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, 10th 12th மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட் கேட்பாங்க. உங்கள்கிட்ட ரீசெண்டாக இருக்கிறது 10th 12th மார்க் ஷீட் வச்சுருப்பீங்க, அதையும் யூஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 10th மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, 10th 12th மார்க் ஷீட்டு, அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. வீட்டு அட்ரஸ், டோர் நம்பரு, அதுக்கப்புறம் உங்கள் தெரு, அதுக்கப்புறம் உங்களோட கிராமம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இருப்பிடத்துக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. இதுலேயும் பாருங்கள், பாஸ்புக்கு, ரேண்டலீஸ், வாடகை பத்திரம் எதுவும் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிங்க. இதுக்கு இது ஆதார் கார்டில் தான் அட்ரஸ் இருக்கும் உங்களுக்கு, அதை செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்து கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதுவும் இது பண்ணியிருக்கீங்களா, காது கேளாமல் இருக்கா, கண்ணு பார்க்க முடியாமல் இருக்கா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. அடுத்து வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர் பெயர்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் தேவைப்படாது. ரெட் கலர் ஸ்டார் போட்டது மட்டும் நீங்கள் வந்து பண்ணால் போதும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எஸ்ஏஆரில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா அவங்க பேரண்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. மினிமம் இப்போ அப்ளை பண்ணுறவங்க யாருமே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க உங்கள் பேரண்ட்ஸு.
அதனால் கீழே இருக்க பாருங்க 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்து கொடுத்தீங்கன்னா திரும்பி உங்களோட வந்து கிராமம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட மாநிலம், மாவட்டம் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க. அதனால இன்னைக்கு டேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டிசம்பர்னு வரும். டிசம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே திரும்பி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இடம் கேட்கும். என்ன ஊரில் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருங்க. டேட்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே கேப்ச்சா இருக்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் சமர்ப்பி அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேமின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜுக்குள்ளே போகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வரும். அதில் வந்து உங்களுக்கு ஆதாரில் இணைச்ச நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரையும் நீங்கள் வந்து ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம், அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.